Hi TNPC buddies, welcome to Asan Academy. ரொம்ப ஹாப்பியான நியூஸ். ஆல்மோஸ்ட் 2 வருஷம் வெயிட்டிங்க்கு அப்புறம் குரூப் 2 ஓட கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் மெயின்ஸ் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. தட் இஸ் குரூப் 2 ஓடியோட ரிசல்ட், தட் இஸ் இன்டர்வியூ போஸ்ட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்துருச்சு. இது இல்லாமல் குரூப் 2 நான் இன்டர்வியூ போஸ்ட், தட் இஸ் 2A போஸ்ட்டும் வந்து உங்களால் வந்துட்டு போய் வெப்சைட்டில் போய் உங்கள் ரோல் நம்பரை போட்டு அதில் உங்களுக்கு தெரியும் ஹேவ் யூ மூவ் டு த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லிட்டு குவிக்காக நம்மளுக்கு வந்து இதில் இதோட குரூப் 2 ஓடியோட ஃபைலை வந்து நம்ம பார்த்துடலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டலாக நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் குரூப் 2 ஓடியில் வந்துட்டு போஸ்ட் டோட்டலாக எவ்வளோ போஸ்ட்டு 161 போஸ்ட்டு. ஸோ இந்த 161 போஸ்ட்டுக்கு இதில் எவ்வளோ பேர் கூப்பிட்டுருக்காங்கன்னா 1:2 ரேஷியோ இல்லை 1:3 ரேஷியோ, ஓகேவா? ஸோ 1:3 ரேஷியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 482 போஸ்ட்டுக்கு இங்கே வந்து 482 பேரை வந்து ஆக்சுவலாக கூப்பிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக 1:3 ரேஷியோவில் ஆக்சுவலாக கூப்பிட்டுட்டாங்க ஏற்கனவே. ஸோ இதெல்லாம் தான் இவங்களாம் தான் வந்துட்டு தே ஹவ் கிளியர்டு. ஸோ இங்கே எங்கேயுமே வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னா தேர் இஸ் அன் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். That is on-screen certificate verification will be done based on the certificates. நீங்கள் ஏற்கனவே உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்பீங்கல்ல, தட் இஸ் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி, சரியா? அந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கு முன்னாடி போட்ட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வந்து ரீவெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஆக்சுவலாக அப்பயே வெரிஃபை பண்ணியிருக்கணும், ஆனால் இப்போயே வெரிஃபை பண்ணுறாங்கன்னு தெரியல. பட் திருப்பியும் வந்து தே வாண்ட் டு மேக் ஷூர் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து ரீவெரிஃபை பண்ணிவிட்டு அந்த ஆன்சைட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்ட பிறகு உங்களுக்கு வந்துட்டு இன்டர்வியூ கால்ஃபேர் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இன்டர்வியூ எப்போ சார் அப்படின்னா இன்னும் யாருக்குமே தெரியாது. லேட்டஸ்ட் இன்டர்வியூ இன்றைக்கி ரிசல்ட் படி லைப்ரரியன் போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 24th வருதுன்னு நினைக்கிறேன் ஜான்வரியில். ஸோ அந்த டைம், ஸோ அதுக்கப்புறம் தான் இனிமேல் எந்த இன்டர்வியூ வரப்போகுது. ஸோ இதோட இப்போ இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? ஆல்மோஸ்ட் 482 பீப்புள் இருக்காங்களா? இது இவங்களோட ஆன்சைட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்ட பிறகு, இவங்க எல்லாரோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஒரு டேட் கொடுப்பாங்க, இன்டர்வியூ கொடுப்பாங்க. மோஸ்ட்டாக ஐ திங்க் இந்த டோட்டலாக எவ்வளோ பேர் கூப்பிட்றாங்க 162. இங்கே என்ன சொல்கிறாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா 1:2 ரேஷியோவில் ஆஃப்டர் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் த லிஸ்ட் ஆஃப் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஃபார் ஓரல் டெஸ்ட் வில் பி பப்ளிஷ்ட் இந்த ரேஷியோ 1:2 ஆர் 1:3 ரேஷியோ சொல்கிறாங்க. ஸோ இது தப்பு. 1:2 ரேஷியோ இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க எடுத்த கேண்டிடேட்ஸ் வந்து 1:3 ரேஷியோ தான். ஸோ அதால் என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் எடுத்தது வந்து எல்லாருமே செலக்டடாக இருந்தாங்கன்னா 1:3லேயே உள்ளே வந்துடுவாங்க. அதுதான் அதோட மீனிங் அவங்க சொல்கிறாங்க, புரியுதுங்களா? எல்லாருமே வந்துட்டு எல்லாரும் சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக இருந்ததுன்னா 1:3ல் வந்துடுவாங்க. இல்லைனா வந்துட்டு எவ்வளோ பேர் ஃபில்டர் பண்ணாலும் 1:2 ரேஷியோவில் வந்துடுவாங்க. என்னது உங்களோட PSTM கிளைமாக இருக்கலாம், உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிளைமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணாக இருக்கலாம், நீங்கள் டெஸ்டிடியூட் விடவாக இருக்கலாம். இந்த மாதிரி கிளைம்ஸ் எல்லாமே சொல்லியிருப்பீங்களா, உங்களோட கம்யூனிட்டி கிளைம்ஸு எல்லாமே இதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே நீங்கள் எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஃபேஸா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவாங்க. ஓகே, அது பார்த்துட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இப்போ நம்ம லெட்ஸ் சே நம்ம தட் இஸ் எவ்வளோ நம்ம சொன்னோம் 161 போஸ்ட்டு கரெக்டாக. ஸோ 161 போஸ்ட்டுக்கு வந்து இன்டூ மல்டிப்ளைட் பை 2, சரியா? இவங்கள வந்துட்டு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இவ்வளோ பேர் வந்து இன்டர்வியூக்கு முடிச்சிட்ட பிறகு ஸோ என்ன ஆகுனா 161 போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க, கரெக்டாக? இவங்கெல்லாம் வந்துட்டு செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இவங்கள இப்போ இந்த நம்ம சொன்னல 482 போஸ்ட்டு மிச்சம் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டத்தட்ட எவ்வளோ இருக்காங்க, ஆல்மோஸ்ட் 300+, கரெக்டாக? ஸோ நான் சும்மா தோராயமாக போடுறேன். இந்த 300+ எங்கே போவாங்க, நான் ஓடி லிஸ்ட்டுக்கு மூவ் ஆகிடுவாங்க, கரெக்டாக? ஏன்னா அவங்க ஓடி லிஸ்ட்டில், அதால் தான் உங்களுக்கு இன்னும் வந்து நான் ஓடி லிஸ்ட்டுக்கு அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஆனால் நான் ஓடிக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களோட லிஸ்ட்டை நீங்கள் போய் உங்களோட ரோல் நம்பர் போட்டு வெதர் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனா இல்லையா அப்படின்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு தான் உங்களுக்கு இன்னும் கம்ப்ளீட்டாக கொடுக்கல. அதுலேயே இன்னொரு இது நான் உங்களுக்கு அந்த இது வெப்சைட் நான் தனியாக உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ, ஓகே? ஸோ விச் மீன்ஸ் இந்த 300 பேர் என்ன ஆவாங்க, அவங்க அந்த இன்டர்வியூ போஸ்ட் எடுக்க முடியாமல் அவங்க வெளியில் போயிட்ட பிறகு, ஆனால் அவங்க என்னது அவங்க எக்ஸாம் எழுதிருக்காங்கல்ல, ஸோ அதால் அவங்க நான் ஓடியில் வந்தாகணும், கரெக்டாக? அந்த நான் ஓடியில் டாப் ரேங்க்கில் அவங்க ஆக்சுவலாக வந்தாகணும். ஸோ அதுதான் ஆக்சுவலாக ப்ரொசீஜரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் இது வந்து நம்ம வெறும் ஓடி ப்ராசஸ் எப்போ இது எக்ஸாம் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 166 பேருக்கு வந்து என்ன ஒரு 7 நாள் அவங்க இன்டர்வியூ கண்டிப்பாக முடிச்சிருவாங்க. ஸோ இது ஆரம்பிக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஜனவரி 30th ஆகிடும் தான் நினைக்கிறேன். இட்ஸ் கோயிங் டு பி a long process அட்லீஸ்ட். ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா ஓகே நான் நெக்ஸ்ட்டு படிக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு போயிடலாம். ஓகே, மிச்சவங்கெல்லாம் கூட நான் இன்னும் கூட என்னமா சொல்லுவேன், கையில் கிடைக்கிற வரைக்கும் சர்வீஸ் வந்து உங்களுக்கு நிச்சயமே இல்லைங்க. 0.5 மார்க்கு கூட ஒரு இன்டர்வியூ ஸ்டேஜில் போனவங்களுக்கு சர்வீஸ் இருக்கும். ஆனால் நான் இன்டர்வியூ ஸ்டேஜில் வந்து என்ன சொல்லுவேன், இன்னும் கூட நீங்கள் படிச்சுட்ருங்க, இன்னும் நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியாது. பட் ஹாப்பி நியூஸ். ஓகே, நம்ம இதில் வந்து நம்ம குவிக்காக வந்துட்டு
நான் இன்டர்வியூ ஸ்டேஜில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இது ஒரு கேண்டிடேட், எங்களோட ஸ்டூடெண்ட்டோட ஒரு கேண்டிடேட்டோட இது ரிசல்ட்டு. ஸோ இவங்களோட நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பரு இதெல்லாம் போட்டால் அதில் வந்து உங்களுக்கு என்ன வருது, ரீச் த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் ஆன்சைட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2A ரிசல்ட்ஸுக்கு மட்டும் இது வரும். ஸோ இதுலேருந்து என்ன உங்களுக்கு தெரியணும்னா, லெட்ஸே ஒரு மிச்சம் இருக்கிற பேர்லாம் இருப்பாங்களா, ஒரு 10,000 பேருக்கு அந்த வேகன்சி இருந்ததுன்னா 1:2 ரேஷியோவில் இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து 1:2 ரேஷியோவில் வந்துட்டு ஆன்ஸ்க்ரீன் கேண்டிடேட் வெரிஃபிகேஷனை கூப்பிடுவாங்க. ஸோ இதுலேருந்து இப்போ திருப்பியும் இதில் வந்துட்டு PSTM கிளைம்ஸு இதெல்லாம் வந்து இவங்களது பார்ப்பாங்க. ஸோ ஏன்னா இவங்கெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவாங்களான்னு தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் எல்லாருமே ஹாப்பியாக இருக்கலாம், ஆனால் ஏன் அது போக முடியாது, ரெண்டு விஷயம் இதில் இருக்குது. ஒன்று வந்து அவங்களோட சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுவாங்க, தட் இஸ் PSTMஆ, இல்லை உங்களோட ஏஜ் கரெக்டாக இருக்கா, இல்லை நீங்கள் வந்து வேறு எதுனா டிகிரிஸில் வேறு எதுனா நீங்கள் வந்து கிளைம்ஸ் கேட்குறீங்களா, இது எல்லாமே கேட்டுட்டு டெஸ்டிடியூட் விடவா இல்லை எக்ஸ் மிலிட்ரி சர்வீஸ் மேனா, ஸோ இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ஓகே நீங்கள் எலிஜிபிள் போவீங்க. அதுக்கப்புறம் அந்த கவுன்சிலிங் ஸ்டேஜ்னு வரும்போதெல்லாம் இவங்களோட ஓடியோட ரிசல்ட் முடிவு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஓடியோட ரிசல்ட்லேருந்து நீங்கள் நினச்சி பாருங்கள், நீங்கள் வந்து லாஸ்ட்டு 300ல் இருக்கீங்க, ஏன்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரியாது. இந்த லாஸ்ட் 200 இல்லை 300ல் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த ஓடியில் வந்துட்டு நானும் இன்டர்வியூ போஸ்ட்டில் வந்து அந்த 300 பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபஸ்ட்டு டாப் ரேங்க்கில் வந்துடுவாங்க கரெக்டாக. அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த லாஸ்ட் 300 பேரை வந்து வெளியில் தள்ளிடுவாங்க, ஆப்வியஸ்லி அந்த ரேங்க்கில் வந்துடும். அதால தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது, ஆனால் யூ கேன் பி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்டும் வந்துருச்சு. நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க, இல்லை இது வந்து அப்புறம் தான் வரும் ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன். நான் என்னோட வீடியோ எடுத்து போய் செக் பண்ணுங்கள், உங்ககிட்ட நான் கிளியராக சொல்லியிருந்தேன். மோஸ்ட்டாக வந்துட்டு 2 பேரையும் வெயிட் பண்ண விடாமல் உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். ஆனால் ஓடி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் ஓடி ரிசல்ட் வரும்னு சொல்லிட்டு நான் கிளியராக அங்கேயே உங்களுக்கு இண்டிகேஷன் நான் உங்களுக்கு அங்கேயே கொடுத்துருந்தேன் கரெக்டாக. ஸோ தட் மீன்ஸ் வி ஹேவ் வாட் எவர் வி ப்ரெடிக்டட் இன் ஆசான் அகாடமி கரெக்டாக வந்திருக்கு. ஓடி ரிசல்ட்டை பேஸ் பண்ணி நான் ஓடி, ஆனால் 2 ரிசல்ட்டும் ஒரே டைமில் வரும். இங்கே ரிசல்ட்ன்றது என்னது, ஒரு PDF வரல, அது கூட வந்தால் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இங்கே வந்து ஏன் அப்படி பப்ளிஷ் பண்ணலன்னு இப்போதைக்கு பப்ளிஷ் பண்ணலன்றதுன்னா மோஸ்ட்டாக பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. ஏன் பப்ளிஷ் பண்ணலன்னா உங்கள் நம்பர் அதில் போட்டுட்டு உங்களுக்கு இருக்கா இல்லையான்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா என்ன ஆகும்னா ஒரு மிச்சம் 5000 வேகன்சிக்கு 10,000 பேர் அவங்க உள்ளே எடுத்துகிட்டு வரணும், எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்கும். யாருக்கெல்லாம் தேவையோ உங்கள் ரெஜிஸ்டர் நம்பரை போட்டு நீங்கள் எலிஜிபிள்னா இதில் எலிஜிபிள்னு காமிக்கும். இப்போ இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸும் நீங்கள் என்ன மனசில் வச்சுக்கணும்னா, நான் எங்கே இருக்கேன்னு தெரியாது, நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் இருக்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு வந்து பர்சனலாக ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்டட் காலிங் அண்ட் எக்ஸ்பிரஸிங் தியர் ஹாப்பினஸ். எனக்கு எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி. ஏன்னா நான் ஒரு குரூப் 2 சர்வீஸ் எழுதியிருக்கிறேன், குரூப் 2 டாப் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருக்கேன். எனக்கு அதோட ஃபீலிங் எனக்கு நல்லா தெரியும். ஓடியோட யாரெல்லாம் இன்டர்வியூ போஸ்ட் வந்து இதில் எழுதிருக்கீங்களோ, ஆல் மை பெஸ்ட் விஷஸ் டு கெட் ஸ்டேட் ரேங்க் ஃபார் தமிழ்நாடு. இது இல்லாமல் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ வந்து எப்படி எடுக்கிறது, ஒரு செஷன் கொடுக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகே, இன்டர்வியூ எப்படி ஹேண்டில் பண்ணுறது, நான் எப்படி என்னோட இன்டர்வியூ நான் எப்படி ஹேண்டில் பண்ணேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னதான் இருந்தது, இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட போகிறேன். ஸோ இன்டர்வியூ கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ செஷன் இருக்குது. வீல் ஆல்சோ கண்டக்ட் மாக் இன்டர்வியூஸ் ஃப்ரம் ஆசான் அகாடமி வெரி சூன். ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். see you next video.